பலரும் 10 கோடி சம்பாதிப்பது ஒரு கனவு என்று நினைக்கிறார்கள். ஆனால் பிரபஞ்சம் சொல்வது வேறான உண்மை. நீ ரெடியாக இருந்தால் 10 கோடி கூட சின்ன விஷயம். இன்று நான் சொல்லப்போகும் விஷயம் உன் வாழ்க்கையில் பணத்தின் ஓட்டத்தை மாற்றப் போகிறது. நீ எந்த நிலையில் இருந்தாலும், ஜாபா இருந்தாலும், பிசினஸ் ஆரம்பிக்காதவராக இருந்தாலும், கையில ஜீரோவா இருந்தாலும், உன் மனசை திறந்து இதை கேள். பணம் இல்லாதது பிரச்சனை இல்லை, பெரிய பணத்துக்கு தகுதி இல்லை என்று நாம நம்புறதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நீ உன்னை 10 கோடி லெவலுக்கு ஃபிட் என்று நம்பும் நாளே பிரபஞ்சம் உனது வாழ்க்கையை அந்த பாதைக்கு திருப்ப ஆரம்பிக்கும். என்பது மட்டுமல்ல, ஏன் பெரிய பணம் இன்னும் வரவில்லை என்ற கேள்விக்கும் பிரபஞ்சம் சொல்லும் பதில் சிம்பிள். முதல் காரணம், நம் எண்ணங்கள் சின்னதாக இருக்கிறது. கொஞ்சமாவது வந்தால் போதும் என்று நினைக்கிறோம். யூனிவர்ஸும் அதையே கேட்டு போதும்னா போதும் என்று கொடுக்கும். இரண்டாவது, நாம நம்மை பெரிய அளவில் ட்ரீட் பண்ணவே மாட்டோம். 10 கோடி சம்பாதிக்கும் மைண்ட் செட்டில் திங்க், ஆக்ட், ஸ்பீக், பிஹேவ் பண்ணவே மாட்டோம். மூன்றாவது, பயம். நான் மேனேஜ் பண்ண முடியுமா என்ற பயம் இருந்தால் யூனிவர்ஸ் அந்த வாய்ப்பை அனுப்பவே மாட்டாது. யூனிவர்ஸின் கோல்டன் ரூல், நீ உன்னை எந்த உயரத்தில் பார்க்கிறாயோ அந்த உயரத்திற்கே யூனிவர்ஸ் உன்னை கொண்டு போகும். 10 கோடி சம்பாதிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் கனவு பெரியது, அவர்களின் செல்ஃப் பிலீஃப் ஸ்ட்ராங், அவர்கள் டைம மணிக்கு மேல வேல்யூ செய்கிறார்கள், பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண மாட்டார்கள், ஃபேஸ் பண்ணுவார்கள். அவர்களின் தாட், எனர்ஜி, வேர்ட்ஸ் எல்லாம் அபண்டன்ஸை ரேடியேட் பண்ணும். உண்மையில் 10 கோடி முதலில் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வராது, முதலில் மனசுல வரணும். நீ பேசுற வார்த்தைகள் கூட மணியை அட்ராக்ட் செய்யலாமோ அல்லது பிளாக் செய்யலாமோ. என்னால முடியாது, நானே லாயக்கில்ல, பணம் வரப்போவதில்லை போன்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அபண்டன்ஸ் டோரை க்ளோஸ் பண்ணும். அதற்கு பதில் தினமும் 6 தடவை உனக்கு உன்னால் ரிப்பீட் பண்ணு. ஐ ஆம் வர்தி ஆஃப் 10,000 lakhs and more. காலை 3 தடவை, இரவு 3 தடவை, 7 நாட்கள் பேசிப்பார். உன் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும். பணம் பெறுவதற்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபார்முலாவை பிரபஞ்சம் சொல்கிறது. முதல் படி, ஆசையை பெரியதாக்கு. சின்ன கோல் வைத்தால் சின்ன பாதை தான் திறக்கும், பெரிய கோல் வைத்தால் காஸ்மிக் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும். இரண்டாவது, இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் எடு. யூனிவர்ஸ் சிக்னல் கொடுக்கும், ஒரு ஐடியா, ஒரு மனிதர், ஒரு வாய்ப்பு மாதிரி. அதை இக்னோர் பண்ணாமல் ஆக்ஷன் எடுத்தால்தான் மணி மேக்னெட் ஆகிறாய். மூன்றாவது, வேல்யூ கொடு. மணி வருவது ஆட்டோமேட்டிக். நீ எவ்வளவு வேல்யூ மற்றவர்களுக்கு கிரியேட் பண்றையோ அதே அளவு மணி உன்னிடம் திரும்ப வருகிறது. நான்காவது, ஃபீல் இட் பிஃபோர் யூ கெட் இட். உனக்கு 10 கோடி ஆல்ரெடி வந்தது போல உணரும் ஃபீலிங் தான் யூனிவர்ஸ்க்கு ஸ்ட்ராங்கஸ்ட் மேக்னெட். இதோ ஒரு முக்கியமான மணி பிளாக் ரிமூவல். எனக்கு பணம் வராது, பணம் இருந்தா போயிடும், நான் அந்த நிலைக்கு தகுதி இல்லை போன்ற நெகட்டிவ் பிலீஃப்ஸை விட்டுவிடு. இன்று பிரபஞ்சத்தோட ப்ராமிஸ் பண்ணு, நீ இப்படி பேசவே மாட்டே. அதற்கு பதிலாக, பணம் என்னை தேடி வருது, நான் வெல்த்தை ஹேண்டில் பண்ண முடியும், நான் அதிகத்திற்கு பிறந்தவன் என்று பேசு. ஆல்ரெடி ரிச் இருப்பது போல பேச ஆரம்பிக்க யூனிவர்ஸ் அதற்கு மேட்ச் ஆகும். இப்போது நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ 10 கோடி வெல்த்தை ரிசீவ் செய்ய ரெடியா இருக்கிறாயா? உன் உள்ளத்திலிருந்து ஆம் நான் ரெடி என்று வந்தால் இன்று முதல் உன் பாதை மாறுகிறது. நீ எங்கே இருந்தாலும், எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும், உன் ஃபியூச்சரை உன் பிலீஃப் தான் தீர்மானிக்கும். உன்னால் முடியாது என்ற பழைய பிலீஃபை வெளியே தள்ளு. யூனிவர்ஸ்க்கு இம்பாசிபிள் என்ற வார்த்தையே இல்லை. இப்போ உன் மனசில் சைலண்டாக சொல்லு, பிரபஞ்சமே, நான் 10,000 lakhs-ஐ வரவேற்க ரெடி. 7 days இந்த ஸ்பீச்சை கேட்டு வாழ்ந்து பார். மாற்றம் ஆரம்பிக்கிறதை நீயே காண்பாய்.